என் கொள்வன் உன்னை விட்டு என்னும் வாசகங்கள் சொல்லியும் வன் கள்வனேன் மனத்தை வலித்து கண்ணநீர் சுரந்து நின் கண் நெருங்க வைத்தே எனது ஆவியை நீக்ககில்லேன் என் கண் மலினம் அறுத்து என்னை கூவி அருளாய் கண்ணனே என்று பாடுகிறார். எம்பெருமானே, கள்ளத்தனத்திலே பெரிய கள்ளத்தனம் எது தெரியுமா? ஆத்மா என்னுடையது என்று கூறுவதுதான். திருடப்பட்டதோ சர்வேஸ்வரனான உன்னிடமிருந்து மிக பெரிய இடம். திருடப்பட்ட பொருளோ ஆத்மா, உனக்கு கௌஸ்துபம் போல மிக உயர்ந்த வஸ்து. இப்படி மிக கொடிய ஆத்மபகாரம் என்கிற கள்ளத்தனம் செய்த கள்வனாகிய நான் உன்னை விட்டால் வேறு புகழ் எனக்கு ஏது, எதை பற்றுவேன் என்கிற கபட வார்த்தைகளை கூறினேன். இதையெல்லாம் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றுள்ள பரமை காந்திகள் கூறினால் நன்றாயிருக்கும். ஆனால் என் வாயாலே இங்கனம் பச்சை பொய்களை பேசிக்கொண்டு திரிந்தேனே, அத்தோடு நின்றேனா? உன்னை தவிர்ந்த விஷய சுகங்கள் முழுமையாக கிட்டாத போது கண்ணீர் பெருகி நின்றேன். மற்ற விஷயங்களில் ஊன்றிய என் நெஞ்சை பலாத்காரமாக மீட்டு உன்னிடம் ஊன்ற வைத்தேனா? இல்லை. உன் விஷயத்திலே கண்ணீர் வரும்படி அதை மாற்றினேனா? இல்லை. உன்னிடத்திலேயே மனத்தை ஊன்ற வைத்து இந்த ஸ்தூல தேகத்தை விட்டு என் ஆத்மாவை பிரித்து சம்சாரத்திலிருந்து விடுபட்டேனா? அதுவும் இல்லை. இப்படி சக்தியற்றவனான என்னிடம் உள்ள அஞ்ஞானம் முதலான தோஷங்களை போக்கி பிரகிருதி சம்பந்தத்தை அறுத்து என்னை உன் பக்கலிலேயே அழைத்து கொண்டருள வேணும் என்று பிரார்த்திக்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.